ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட்ஸ் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஒரு ஜாம்பி மூவி லவராக இருந்தீங்கன்னா இந்த ரெசிடென்ட் ஈவில், அதுக்கப்புறம் வேர்ல்டு வார் Z, அதுக்கப்புறம் ஷான் ஆஃப் த டெட், அதுக்கப்புறம் நிறைய ஜாம்பி மூவிஸ் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வரிசையில் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். 28 days later. ஸோ இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா டேனி பாயில். ஸோ டேனி பாயில் தெரியலன்னா சிம்பிளாக சொல்கிறேன், ஸ்லம்டாக் மில்லியனர் எல்லாருக்குமே தெரியும், அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காங்கன்னா கிலியன் மர்ஃபி வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் அப்புறம் பேட்மேன் பிகின்ஸில் ஸ்கேர்க்ரோ கேரக்டர் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ ஸ்டோரி சூப்பராக இருக்குங்க, நல்லா போவோம். ஜாம்பி மூவி எப்படி ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகுது, அப்புறம் ஹோல் சிட்டி இவர் எப்படி அங்கேருந்து தப்பிக்கிறாரு, சர்வைவல் மாதிரி தான் இருக்கும். நடுவில் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸில் ஒரு மிலிட்ரி கேம்பெயின்குள்ளெலாம் நடக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே நல்லா எடுத்திருப்பாங்க. கரெக்ட், எங்கே தான் இந்த படம் பார்க்கலான்னு கேட்குறீங்க, Amazon Primeல இந்த படம் இருக்குங்க. ஸோ சப்போஸ் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் சொல்லுங்கள். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதோட சீக்குவல் வந்து 28 years later. சீக்குவல்னு சொல்ல முடியாது, செகண்ட் பார்ட் வேறு ஸ்டோரியாக எடுத்திருப்பாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.